ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாட்டோட எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கும் வகையில் மாநில அரசு தன்னோட புதிய தொழில் கொள்கை 2026 ஆவணத்தை வெளியிடுவதற்கான தயாரிப்புகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. இதற்கான முன்னோட்டமாக சென்னை கைடன்ஸ் தமிழ்நாடு ஏற்பாடு செஞ்ச அந்த தொழில் தலைவர்கள் சந்திப்பு 2026 கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தொழில்துறை வல்லுநர்கள் மாநிலத்தோட தொழில் வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பல்வேறு ஆலோசனைகளை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கிட்ட முன்வச்சாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னணி தொழில் நிறுவனங்களோட தலைவர்கள் தொழில் தொடங்குவதற்கான எளிமை குறித்து வலியுறுத்தினாங்க. குறிப்பா எந்த ஒரு புதிய தொழில் திட்டங்களுக்கும் அரசு அனுமதி வழங்கும் காலக்கெடுவை 21 நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்தாங்க. மேலும் அந்த அனுமதிகள் வெளிப்படையாகவும் கணிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னும் திட்டங்களோட செயலாக்கத்துல தாமதம் ஏற்படாம இருக்க முறையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு கூறல் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தொழில் முனைவோர் சந்திக்கிற உள்கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு அரசு ஒரு வலுவான கைப்பிடிக்கும் அமைப்பை உருவாக்கணும். தற்போது இருக்கிற ஒற்றை சாளர அனுமதி முறை உண்மையான வேகமான அனுமதி தளமாக செயல்படணும் அப்படிங்கிறது அவர்களோட ஒரு முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. தமிழகம் ஏற்கனவே இந்தியாவோட முதன்மையான உற்பத்தி மையமாக இருக்குது. ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வெறும் உற்பத்தியின் அளவை அதிகரிப்பது மட்டும் போதாது. உற்பத்தி செய்யப்படுற ஒவ்வொரு பொருட்களோட மதிப்பையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்திய தொழில்துறை கட்டமைப்போட தென்னிந்திய பிராந்திய தலைவர் ரவிச்சந்திரன் புருஷோத்தமன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் நிலப்பரப்பு மற்றும் வளங்கள் குறைவாக இருக்கிறதுனால நிலத்தை குறைவாக பயன்படுத்தி உயர் மதிப்பிலான தயாரிப்புகளை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். குறிப்பாக செமிகண்டக்டர் வடிவமைப்பு, மேம்பட்ட மின்சார வாகன மென்பொருள் மற்றும் டீப்டெக் சார்ந்த தொழில்களில் கவனம் செலுத்தணும். தமிழகம் இந்தியாவோட முன்னணி உற்பத்தி மாநிலமாக இருந்தாலும் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கிறதுல இன்னும் வலுவான இடத்தை பிடிக்க வேண்டியது இருக்குது. 2031 தமிழகம் இந்தியாவோட வயதான மக்கள் அதிகம் கொண்ட மாநிலமாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால எதிர்கால வளர்ச்சி என்பது குறைந்த லாபம் தரும் தொழில்களை விட அதிக திறன் கொண்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு விளக்கினாரு. உலகளாவிய முதலீட்டாளர்கள் தற்பொழுது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறாங்க. அதனால புதிய தொழில் கொள்கையில தொழிற்சாலைகளுக்கான பசுமை ஆற்றல் பயன்பாட்டை எளிதாக்கணும் அப்படின்னு கூட்டத்துல கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு. குறிப்பா சூரிய ஒளி மற்றும் காற்று ஆற்றல் மூலமா இயங்குற பசுமை தொழில் பூங்காக்களை உருவாக்குறது உலகளாவிய பெரு நிறுவனங்களை தமிழகத்தை நோக்கி ஈர்க்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் விவாதிச்சாங்க. தொழில் வளர்ச்சிங்கிறது சென்னை, கோவை, ஓசூர் மற்றும் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டுமே சார்ந்து இருக்காம திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கும் பரவலாக்கப்படணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. தென் மாவட்டங்களில் நிலவுற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி அங்க இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு உள்ளூர்லேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கினா சென்னை போன்ற பெருநகரங்களின் மீதான மக்கள் நெரிசலும் சுமையும் கூட பெரிய அளவு குறையும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டுச்சு. திறமையாளர்களை தக்க வைக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்குது. தமிழக மாணவர்களும் திறமையான நிபுணர்களும் பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு வேலை தேடி இடம் பெயர்வது மிகப்பெரிய ஒரு சவாலாக உருவெடுத்திருக்கு. இதை கட்டுப்படுத்த தமிழகத்திலேயே வலுவான கண்டுபிடிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு தொழில் தலைவர்கள் பரிந்துரைச்சாங்க. குறிப்பா ஜென்சி தலைமுறையினரை ஈர்க்கும் வகையிலான உயர்தர வேலை வாய்ப்புகள் மற்றும் உயிரி மருந்துகள், மின்னணுவியல் உற்பத்தி போன்ற துறைகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டுச்சு. பெரிய நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தமிழக பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக விளங்குற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களையும் நவீன தொழில்நுட்பங்களை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறதும் கோரிக்கையாக இருந்துச்சு. உலகளாவிய விநியோக சங்கிலியில் இந்த நிறுவனங்கள் போட்டியிட ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற தொழில்நுட்பங்களை அவங்க கையாள்வதற்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் மானியங்களை அரசு வழங்கணும் அப்படின்னு விவாதிக்கப்பட்டது. தொழில் தலைவர்களோட ஆலோசனைகளுக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழகத்தை மாற்றும் இலக்கை நோக்கி அரசு பயணிக்குது அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவிச்சாங்க. இந்த இலக்கை அடைகிறதுக்கு விரைவான அனுமதிகள், சீரமைக்கப்பட்ட செயல்முறைகள் மற்றும் அரசு தனியார் பங்கேற்பு ஆகியவை ரொம்பவே முக்கியம். தொழில் முனைவோருக்கு உகந்த வெளிப்படையான சூழலை உருவாக்குறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்குது.
தொழில் தொடங்குவதற்கான எளிமையை மேம்படுத்துவதே எங்களோட முன்னுரிமை அப்படின்னு அமைச்சர் தன்னோட சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் பேசின தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தொழில் தொடங்குவதற்கான அனுமதிகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் இறுதி நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தாங்க. 21 நாட்கள்ல அனுமதி அப்படிங்கிறது வெறும் கோரிக்கை அல்ல, அதுவே அரசோட இலக்காக இருக்கும் அப்படின்னு உறுதி அளித்தாங்க. இதற்காக தனி கண்காணிப்பு செயலி மற்றும் குறை தீர்க்கும் பிரிவு உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சாங்க. மாநில அரசு நிலையான கொள்கைகளை வகுக்கிறதுலையும் புதிய சீர்திருத்தங்களை செய்யறதுலையும் தொடர்ந்து கவனம் செலுத்தும் அப்படின்னும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதே அரசோட இலக்கு அப்படின்னு தெரிவிச்சாங்க. தொழில்துறையோட இந்த ஆலோசனைகள் மற்றும் அரசோட திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் போது புதிய தொழில் கொள்கை 2026 தமிழகத்தை உலகளாவிய முதலீட்டு மையமாகவும் உயர் மதிப்பு கொண்ட உற்பத்தி பொருட்களோட கேந்திரமாகவும் மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. Subscribe to One India and never miss an update. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.